மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வாங்க, எங்கள் வீட்டில் இன்றைக்கி தலைகறி குழம்பு. இது செய்முறையெல்லாம் ஃபஸ்ட்டே போட்டுட்டேன், ஆனால் நான் செஞ்சு ஃபுல்லு இன்னொரு நாளைக்கு போடுறேன். இது பாருங்கள், இந்த எல்லா இஞ்சி பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை கறிக்கு தாளிக்கிற மாதிரி தான் எல்லாம். இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக என்ன போடணுன்னா, இந்த சிக்கன் மசாலா போடாத கரம் மசாலான்னு அதுக்குன்னு தனியாக விற்குது. அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் போடுங்க. இது இந்த மூளை இருக்குது பாருங்கள், இதை மட்டும் தனியாக எடுத்து போட்டு இதோ இருக்குது பாருங்கள், இந்த மூளை இதை வந்து தனியாக எடுத்து போடணும். இது வந்து இதோட என்ன சொல்கிறது, இதை வந்து போட்டு வதக்குறோம் இல்லையா எண்ணெயில், அந்த நேரத்தில் இந்த மூளையை போட்டு வதக்கணும்னா இது தனித்தனியாக குழஞ்சி வந்துடும். அதனால் அது மாதிரி செய்யாதீங்க, தனியாக போட்டு இப்போ நான் வச்சுனேன் அது மாதிரி மூளையை மட்டும் தனியாக போட்டுவிட்டு அப்படியே விட்டுருங்க. வதக்கும் போது மட்டும் போடாதீங்க. செம்மையாக கமன்னு வாசம் தூக்குது. இதுக்கு மேலே இஞ்சின்ற சாரி பாருங்க, தேங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் வாசனைக்காக. இது கொட்டி இறக்கிட வேண்டியதுதான். இறக்கும்போது கொட்டி இறக்கி ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோன்னு சொல்லிட்டு இறக்கிடணும். இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோன்ட்டு தான் அதை ஊற்றணும். இப்போது கொதிச்சிச்சு, இந்த பதம் வரும்போது ஊற்றுனா இது கொஞ்சம் திக்காயிடும் ஊற்றணும்னா. இப்போ இஞ்சி தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, இஞ்சினே வருது, இஞ்சி இல்லை, வெறும் தேங்காயும் கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போது இதை போட்டு ஊற்றி கலந்து விட்டு இறக்கிட வேண்டியது தான். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். நல்லா கொதித்த பிறகு இறக்கணும். இதை இப்போ எல்லாம் இதை அலசி ஊற்றி இறக்கிடலாம். கொதிக்கும் அதுக்குள்ளாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஊற்றி 10 நிமிஷம் கொதிச்சிச்சு. இப்போ நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சோண்டு தயிர் ஊற்றலாம், ஏன்னா அந்த டேஸ்ட் வரும். ஹீட்டும் குறைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மக்களே. நீங்களும் இது போல் செய்யுங்க. என்ன, இதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டு இஞ்சி பேஸ்ட் அரைச்சி போட்டு வதக்கி தாளிச்சிட்டேன். தாளிச்சிட்டு எடுத்து இதில் கொட்டி எல்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். இந்த தலைகறி இது தலைகறி குழம்பு. தலைகறியை மட்டும் தனியாக வேக வச்சுருந்தேன், அதை எடுத்து இதில் கொட்டிட்டேன். அதில் கொஞ்சம் மிளகு இதெல்லாம் போட்டு வேக வச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் 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 பாய். ஹாப்பி சண்டே.